ஓகே, விர்ச்சுவல் மிஷினில் நம்ம அன்றைக்கி எப்படி உபுண்டு டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். உபுண்டு லினக்ஸு ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு உபுண்டு டவுன்லோட்னு போடுங்க. உபுண்டு டவுன்லோட் போட்டு உள்ளே போங்க. அதுதான் டவுன்லோட் பட்டனு கிளிக் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, வரும். வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் இங்கே டவுன்லோட் ஆகும், உங்கள் ப்ரௌசர்லேயே டவுன்லோட் ஆகும் உங்கள் இதுனா உங்கள் பிசியில். ஓகே, இதே தான் காலி லினக்ஸ் பண்ணுறதுனாலும் இதே தான். காலி லினக்ஸ் டவுன்லோட்னு போடுங்க. அவ்வளோதான், காலி லினக்ஸ் டவுன்லோட் போட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ஏன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷினுக்கு வேணுமா இல்லை இமேஜ் ஃபைலாக வேணுமான்னு கேட்குது. வெர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. இதில் கொடுங்க VMware. அவ்வளோதான், காலி லினக்ஸ் டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. சரி, டைம் இருந்தால் அதையும் கூட பார்த்துடலாம் இப்போ. ஓகே, அதை ஒரு சைடு ஆகிட்டே இருக்கட்டும். ஓகே, இப்போ உபுண்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வெர்ச்சுவல் மிஷினுக்கு உள்ளே போங்க. இதை ரன் அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் வெர்ச்சுவல் மிஷின் அலோவ் பண்ணும். உங்களை க்ரியேட் பண்ணிருக்க இதை கொடுங்க. ஃபஸ்ட்டு க்ரியேட் நியூ வெர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் உபுண்டு எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்து கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது பேர் கேட்கும். உங்கள் பேரை நம்ம அதை போட்டு யூசர் நம்ம சும்மா ஏதாவது ஒன்று போட்டு விட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்கள் எங்கே இன்ஸ்டால் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் யூசேஜ் எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்துட்டு அதை கொடுங்க. இல்லைன்னா 20 அதிகம்தான். உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா கொடுங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். விர்ச்சுவல் மிஷினில் இப்போ என்டர் தட்டிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிறதுக்கு இங்கே பட்டன் இருக்குது. அது இப்படி இல்லைன்னா கண்ட்ரோலு ஆல்ட்டு என்ட்ரு ஃபுல் ஸ்க்ரீன். வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். போட்டு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு டேரெக்டாக எனக்கு பிசிலேயே இப்படி தான் வேணும்னீங்கனாலும் நீங்கள் இதுக்கு பூட்டபிள் டிவைஸ் தேவையான்னு தெரில, யூஎஸ்பியை பூட் பண்ணணுமான்னு தெரில. நீங்கள் டேரெக்டாக உபுண்டு ஏற்றிட்டு டேரெக்டாக நீங்கள் இதே தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே. டேரெக்டாக நீங்கள் எதில் பண்ணினாலும் இதுதான் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. எப்படிங்க வரும். ராம தான் உறிஞ்சு தள்ளுது. ஓபிஎஸ் இருக்குது. சரி, இப்போ உள்ளே வந்துட்டீங்க. அவ்வளோதான், இதுதான் உபுண்டு. இது இது இந்த ட்ரையலே கூட பண்ணிக்கலாம். யூசர் ட்ரையலே இது சும்மா இன்ஸ்டால் பண்ணக்கு முன்னாடி உபுண்டு ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ஃபைலு. நீங்கள் இதில் கூட டேரெக்டாக உங்களுக்கு இதுவே ஓகேன்னா இதில் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நான் உபுண்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெசல்யூஷனை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் உபுண்டு கொடுங்க. இங்கே இருக்கிறது பாருங்கள், உபுண்டு இங்கிலீஷு. ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ். ஓகே, உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு தேவையில்ல ஸ்கிப்பு.
இன்ட்ராக்டிவ் ஃபார் யூசர். உங்களுக்கு ஆல்ரெடி உபுண்டு இன்ஸ்டால் பண்ண நாலேஜ் இருக்குன்னா ஆட்டோமேட்டட் கொடுத்துருங்க. அப்போ இல்லைன்னா நீங்கள் இதவே கொடுங்க, மேலே இருக்கிறதவே கொடுங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எரர்ஸ் டிஸ்க் அண்டு அது ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது. விர்ச்சுவல் மிஷின் ஐசோலேட்டடாக தான் வச்சுருக்கோம் உங்கள் பிசியிலேருந்து, உங்கள் டிஸ்கை தனியாக. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் உங்கள் பேர் கொடுங்க, வெளில கொடுத்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுங்க. அங்கேயும் இங்கேயும் ஒன்றா தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தனித்தனியாக கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை ஆக்டிவ் டைரக்டரி ஆஃப் பண்ணியே வைங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். இதை ஏன் ஆக்டிவ் டைரக்டரி ஆஃப் பண்ணி வைக்கணுன்னா, உங்களுக்கு டொமைனோடலாம் கனெக்ட் பண்ண சொல்லுது. புதுசாக இருந்தீங்கன்னா அது தேவையில்லை உங்களுக்கு, ஜஸ்ட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் install. Okay, this is the process of installing Ubuntu in virtual machine where workstation pro. இதுதான் process of Ubuntu, how to install Ubuntu in virtual machine. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அதுவாகவே உங்கள் சிஸ்டமில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.